அனைவருக்கும் வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அருணகிரிநாத சுவாமிகள் இயற்றிய திருப்புகழ் ஆயிரத்துக்கும் மேற்பட்டவை இருந்தாலும் அவர் பாடிய திருப்புகழ் தலங்களின் வரிசைகளை பார்க்கின்ற பொழுது கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட ஆலயங்களில் திருப்புகழ் பாடல்களை அருணகிரிநாத சுவாமிகள் பாடியிருக்கிறார். அந்த தல வரிசையெல்லாம் ஒன்றாக தொகுத்து அகரம் முதல் நகரம் வரை இருக்கக்கூடிய தல வரிசையில் திருப்புகளை தொகுத்து வழங்கலாம் என்று எம்பெருமான் முருகப்பெருமானுடைய அருளா அருள் ஆசியின்படி இந்த நிகழ்வை தொடங்கி இருக்கிறேன். உங்களுடைய பேராதரவினை வேண்டி உங்கள் பொருணை மாயன். தலவரிசை திருப்புகழ் தொகுதி 1. அதில் அத்திக்கிரை அத்திக்கரை என்ற தலத்தை சார்ந்த திருப்புகழ். இந்த தலத்தை சார்ந்த திருப்புகழ் நாம் நன்கு அறிந்த முத்தை தெரு பக்தி திருநகை அத்திக்கிற சக்தி சரவண முத்திக்குரு வித்திக்குரு வரை என போதும் என்ற அந்த பாடல் நெற்றிலே அமைந்திருக்கிறது. அதனை நாம் இப்பொழுது பார்க்கலாம், விளக்கத்தோடு பார்க்கலாம். தத்தனதன தொக்கை கழுவி பொற்றகுமுடை சுற்றி களமிட்டு கடிதர சொக்கு புலி அப்பி புகழொரு கலியாலே. தொக்கை கழுவி பொற்றகுமுடை சுற்றி களமிட்டு கடிதர சொக்கு புலி அப்பி புகழொரு கலியாலே. சுத்தத்தை அகற்றி பெரியவர் சொற்ற பியகத்தை புரிவுல சுற்றத்துடனுற்றி புரியிடையலையாமல். சுத்தத்தை அகற்றி பெரியவர் சொற்ற பியகத்தை புரிவுல சுற்றத்துடனுற்றி புரியிடையலையாமல். முக்குற்றமகற்றி பலகளை கற்று பிழையற்று தனையுணர் முத்தர் கடிமை பற்றிலகிய அறிவாலே. முக்குற்றமகற்றி பலகளை கற்று பிழையற்று தனையுணர் முத்தர் கடிமை பற்றிலகிய அறிவாலே. முத்தித்தவ சுற்று கதியுறு சத்தை தெரிசித்து கரையகள் முத்தி புனரைக்கு சுகவரம் அருவாயே. முத்தித்தவ சுற்று கதியுறு சத்தை தெரிசித்து கரையகள் முத்தி புனரைக்கு சுகவரம் அருவாயே. சிக்கட்டு மடக்கி கடவுளருக்கு பணி கற்பி தருணர சித்தத்துடனுக்கு படை கொடுப்பொரு சூரர். சிக்கட்டு மடக்கி கடவுளருக்கு கற்பி தருணர் சித்தத்துடனுக்கு படை கொடுப்பொரு சூரர். செச்சை புயமற்று புகவொரு சக்தி படைவிட்டு சுழவி சித்த துயக்கத்து பதிவர அருள்வோனி. செச்சை புயமற்று புகவொரு சக்தி படைவிட்டு சுடர்வதி சித்த துயக்கத்து பதிவர அருள்வோனி. அக்கை குடை கொச்சை குறமகள் அச்சத்தை ஒழித்து கரிவரும் அச்சத்தில் அழைத்து பறிவுடன் போனே. அக்கை குடை கொச்சை குறமகள் அச்சத்தை ஒழித்து கரிவரும் அச்சத்தில் அழைத்து பறிவுடன் அணிவோனே. அப்ப பிறையை கட்டிய சடையத்தர் கருமை புத்திர விரியத்தை கிரவிச்சு குறைதல் பெருமாளே. அப்ப பிறை கட்டிய சடையத்தர் கருமை புத்திரவில் அத்தி கிரயிச்சு குறைதல் பெருமாளே. பாத்தீங்கன்னா அந்த முத்தை திரு பக்தி திருநே மெட்டில் அமைந்த அருமையான பாடல். இப்ப வரிகளுக்கு வரி நம்ம விளக்கம் பார்க்கலாமா? தொக்கை கழுவி பொன் தகு உடை சுற்றி அப்படிங்கிறாங்க. தொக்கைன்னா என்ன? தொக்கைன்னா இந்த உடல். இந்த உடலை கழுவி நல்ல ஆபரணங்கள், நல்ல ஆடைகள். இந்த ஆடைகள்லாம் எப்படி இருக்குதா அதே பொன் போல அப்படியே நின்றுதான். அதாவது திகு 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 திகுன்னு ட்ரெஸ். அந்த மாதிரி ஆடைகளை இந்த உடலை முழுவதும் சுத்திக்கிட்டு தலை நீட்டு கடிதர் சொக்கு புலி அப்பி புகழ் ஒரு கழியால். அதாவது கலன்னா அணிகலங்கள், நல்ல நகைகள்லாம் போட்டுக்கிட்டு வாசனை தரக்கூடிய கடினா வாசனை வாசனை தரக்கூடிய திரவங்களை எல்லாம் உடம்பெல்லாம் பூசிக்கிட்டு ஒரு மகிழ்ச்சியோட வந்து நிற்கிற பெண்கள் யாரு? விலை மாதர்கள். அந்த விலை மாதர்களை புகழ்ந்து அதனால் வரக்கூடிய மகிழ்ச்சி அப்பி புகழ் ஒரு களியாகும். அதனால ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி யாருக்கு? நிறைய மனிதர்கள். அதை அருணகிரிநாதர் தன்னுடைய சார்பா தன்னால ஏற்றுக்கிறார். நாமெல்லாம் செய்யக்கூடிய பணிகளை தான் செய்ததாக அவர்
தன்னு மேல ஒரு பழிய போட்டுக்கிறார். அப்படி அந்த மகிழ்ச்சியால என்ன ஆகுதுன்னா, நம்முடைய பரிசுத்தமான நிலைமை நம்மளை விட்டு போயிடும். சுத்தத்தை அகற்றி பெரியவர் சொல் தப்பி. பெரியவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க? டேய், இதெல்லாம் செய்யாதடா, தவறுடா, தப்புடா, பண்ணாதடா, போகாதடா, வழி மாறி போகாதடா அப்படின்னு பெரியவங்க எல்லாம் சொல்றாங்க. எவனும் கேட்கறது இல்ல. சுத்தத்தை அகற்றினா தன்னுடைய பரிசுத்தமான நிலை. அது என்ன பரிசுத்தமான நிலை? ஒரு ஒழுக்கமான வாழ்க்கை வாழ்றது மட்டும்தான் பரிசுத்தமான நிலைங்கிறது. அதாவது ஒருவனுக்கு ஒருத்தி, ஒருத்திக்கு ஒருவன் அப்படிங்கிற அந்த பண்பாட்டோட வாழக்கூடியதான் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை. இதெல்லாம் விட்டுட்டு அகத்தை குறி பல புல சுற்றத்துடன் உச்சி புதியடை. அகம்னா இந்த உடல். இந்த உடலும், இந்த உடலுக்குள்ள ஒரு 5 சொந்தக்காரங்க இருக்காங்க. முக்கியமான சொந்தக்காரங்க. அவங்க யாருன்னா நம்முடைய ஐம்புலன்கள் அப்படின்ற. இந்த ஐம்புலன்கள்லாம் என்ன பண்ண தெரியுமா? அதாவது இஷ்டத்துக்கு நம்மளை ஆட்டி படைக்குதுங்க. இந்த கண்கள் என்ன பண்ணுது? டேய், எந்த வேணா பாரு, என்னத்தை வேணா பாரு, எப்படி வேணா பாரு. இந்த பாய் என்ன சொல்லுது? டேய், என்ன வேணா பேசுடா, என்னத்தை வேணா தின்னுடா. இந்த மூக்கு என்ன சொல்லுது? எதை வேணா இங்க வந்து பாரு. இந்த காது எல்லாத்தையும் கேளு. இந்த உடம்பு எங்க வேணாலும் போ, நீ இஷ்டப்படி வாழு அப்படின்னு நம்ம உடம்பே நம்மளை கெடுக்குது. அப்படி அது கெடுத்து நம்மளை கூட்டிட்டு போற வழியில நம்ம போகலாமான்னு போகக்கூடாது. அப்படி நம்ம சொந்தக்காரங்க நம்மளை கூட்டிட்டு போகிற வழியில செல்லாமல் என்ன செய்யணுமா? முக்குற்றம் அகற்றி பல கலை கற்று பிழை அற்று காமம் தன்னை உணர் முத்தற்கு அடிமைப்பட்டு இலகிய அறிவாளே. இதெல்லாம் செய்யாம என்ன செய்யணும் தெரியுமா? இந்த முக்குற்றங்கள், அதாவது காமம், வெகுளி, மறக்கம் அப்படி சொல்லக்கூடிய 3 வகையான குற்றங்கள். இந்த 3 வகையான குற்றங்களையும் நீக்கி பல நூல்களை கற்று அதனால் அறிவு விசாலமாகி வாழக்கூடிய ஞானியர்கள். அந்த ஞானியர்களுக்கு நாம என்ன செய்யணும்? அடிமை பூண்ட வேண்டும். அந்த ஞானியர்களுக்கு அடிமை பூண்டு அவங்க யாருன்னா தன்னை உணர் முத்தர். தன்னை உணர் முத்தர்னா தன்னை தானே அறிந்து கொண்டவர்கள். யா, அத்தோடுகாரன் எப்படி இருக்கான்? அவனை பத்தி உனக்கா தெரியுமா? தெரியாது. விடு. பக்கத்தோடுகாரன் எப்படி இருக்கான்? அவனை பத்தி அவனுக்கு தெரியுமா? தெரியாது. உங்க கூட பழகுறவங்க மனசுல அவனுக்கு தெரியுமா? தெரியாது. அதெல்லாம் கவலையே படாம, அட ஒன்ன உனக்கு தெரியுமா? தன்னை தானே உணர்தல் தான் யார்? என்ன காரணத்துக்காக இறைவனால் இந்த உலகத்தில் நான் படைக்கப்பட்டிருக்கிறேன்? என்னுடைய பணி என்னங்கிறது உனக்கு தெரியுமா? தெரியாது. அப்படி ஒன்னை நீயே நீ உணர்ந்துட்டேன்னா நீதான் ஞானி. அதே போல ஞானியாக இருக்கக்கூடியவர்களுக்கு அடிமை பூண்டு அதனால் அவர்கள் தரக்கூடிய நல்ல இலகிய அறிவு, விளக்கமான அறிவு, அந்த அறிவை கொண்டு முத்தி தவம் சுற்று கதி உரு சத்தை தெரிசித்து. முத்தி தவம் சுற்று கதி உரு சத்தை தெரிசித்து அப்படின்னா முக்தியை அளிக்கக்கூடிய தவ நிலையை அடைந்து வீடு பேச்சினை தரக்கூடிய சத்தியமான பொருளை நான் தரிசிக்க வேண்டும். கரையகல் முத்தி புணரிக்குள் புகவரம் அருள்வாயே. அது என்ன கரை அகல்னா? அகண்ட கரை. எங்க அகண்ட கரை இருக்குன்னா கடலுக்கு தான். அதே மாதிரி இந்த முக்திங்கிறது ஒரு பெரிய சமுத்திரம், பெரிய கரை கொண்ட சமுத்திரம். அந்த சமுத்திரத்துக்குள்ள நான் புகுந்து வாழக்கூடிய தன்மையை நீ எனக்கு தரணும் அப்படிங்கிற அருள் திக்கு எட்டும் அடக்கி கடவுளருக்கு பணி கற்பித்து அருள் அரு சித்தத்தொடு அடுத்து கொடு படை கொடு பொறு சூரர் செச்சை புயம் அச்சு புக ஒரு சக்தி படை விட்டு பதி சித்தம் கெட்டு பதி அருள் போனே. அதாவது அருள் அருள் சித்தம்னா மனசுல இறக்கங்கிறதே கிடையாது.
கருணைங்கிறதே கிடையாது. அவன் பிறந்ததே மற்றவங்களுக்கு எல்லாம் துன்பத்தை கொடுக்கறதுக்கு மட்டும்தான். அப்படிப்பட்டவன் யாருன்னா அரக்கர்கள், அசுரர்கள். அந்த அசுரர்கள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, தேவர்களை எல்லாம் அடக்கி அவர்களுக்கெல்லாம் வேலையை கொடுக்குறான். நான் இந்திரன் போய் இந்த வேலையை செய், நான் சந்திரன் போய் அந்த வேலையை செய். அவங்க அவங்க நிலைப்பாட்டுக்கு கொஞ்சம் கூட பொருத்தமில்லாத வேலையெல்லாம் கொடுத்து அவங்களை எல்லாம் கொடுமைப்படுத்தக்கூடிய அந்த அசுரர்களுடைய செக்ஸை புயம் அச்சு, அது தோல் வலிமை. இந்த தோல் இருக்கு பாத்தீங்களா, அது இச்சு போகும்படி அச்சு போகும்படி வேலை எடுத்து எரிந்து அவர்கள் புயங்களை எல்லாம் அறுத்து எறிகிறார் முகப்பெருமான். அது மட்டும் இல்ல, சுரர்பதி சித்தம் துயர் பெற்று பதி பெற அருள்வோனே. சுரர்பதினா தேவர்களின் தலைவன் இந்திரன். இந்த பதி அப்படிங்கிறது இன்னொரு பதி வருது பாத்தீங்களா, அது என்ன கேட்டீங்கன்னா அவனுடைய நகரம் தேவேந்திர லோகம். அந்த தேவ உலகத்தை இழந்ததால் அவன் அப்படி பிட்டு பிடிச்சு மாறுறான். அவனுக்கு மறுபடியும் அந்த தேவலோக பதவியை கொடுத்து அவன் அரசாள வைக்கக்கூடிய முருகப்பெருமானே, அக்கை துணை கொச்சை குரமகள் அச்சத்தை ஒழித்து கரிவரும் அச்சத்தில் அழைத்து பறிவுடன் அணைவோனே. இவரு வள்ளியம்மையை திருமணம் செய்யணும்னு ஆசைப்படுறாரு. அந்த அம்மா இவரை பார்த்து பயப்படுறாங்க. ஏன்னா இவர் யாருன்னு தெரியாது. அவங்க குல வழக்கப்படி அவங்க குலத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆடவனுக்கு தான் அந்த அம்மா திருமணம் பண்ணி கொடுப்பாங்க. அந்த அம்மா ஒரு தெய்வ பிறவிங்கிறது அந்த அம்மாவை எடுத்து வளர்த்த அவன் அப்பாவுக்கு தெரியாது, அம்மாவுக்கு தெரியாது. ஏன் தான் ஒரு தெய்வ பிறவிங்கிறது அந்த அம்மாவுக்கே தெரியாது. முருகப்பெருமானை நோக்கி பல வருடங்களாக தவம் இருந்து நீ இந்த மாதிரி வேட குணத்துல பிறந்து வளரும் பொழுது உன்னை நான் ஏற்றுக்கொள்கிறேன், முருகப்பெருமான் அந்த அம்மாவுக்கு சுத்தம் பண்ணி கொடுத்துருக்கிறார். அது அவங்களுக்கு தெரியாது. இவரை பார்த்த உடனே பயந்து ஓடுறாங்க. அவங்களை எப்படி அவங்களை எப்படி நம்ம அவங்கள தெரிஞ்ச வச்சுக்கிறது அப்படின்னா, அதுக்குதான் முருகப்பெருமானை என்ன பண்றாரு கேட்டா, என்னோட அண்ணனை துணைக்கு கொடுத்தாரு. அந்த அவங்களை பயன்படுத்த சொல்லி அந்த அம்மா சந்திரவியை ஓடி அவங்களுக்கு அரவணைப்பு கொடுத்து ஆக்கல கொடுத்தார். அதோட முடிஞ்சதா அப்படின்னா, அப்பை பிறையை கட்டிய சடை அத்தற்கு அறுவை புத்திர. அப்பை பிறையை கட்டிய சடை அத்தர், சடை அத்தர் அப்படின்னா முருகன். அவரு அந்த மூன்றாம் பிறை நிலவையும் தன்னுடைய தலையில கொடுக்கிறாரு. அதே போல நீர் அப்படிங்கிறது கங்கை நீர், கங்கை நீரையும் தலையில சுமந்து இருக்கார். அந்த சிவபெருமானுடைய அருமையான குழந்தையே திரு அத்திக்கு இசைத்து உரைதரு பெருமாளே. அப்படி அகண்டு விரிந்த வயல்கள் சூழ்ந்த திரு அத்திக்கரை ஈச்சித்து, ஈச்சித்துன்னா விருப்பத்தோடு, அந்த அத்திக்கரை அப்படிங்கிற அந்த திருத்தலத்துல விருப்பத்தோட இருந்து அருள் பாலிக்கின்ற முருகப்பெருமானே என்று ரொம்ப அருமையா இந்த பாடல்ல என்னுடைய அருமை பெருமைகள் எல்லாம் அருணகிரி சுவாமிகள் எடுத்து ஏந்து இருக்கிறார். இந்த வகையில் எனக்கு தெரிந்த உரையை வழங்கியிருக்கிறேன். இதுக்கான அடுத்த நாள்ல அடுத்த திருத்தலத்தை நம்ம பார்க்கலாம். எல்லாரும் முருகப்பெருமானுடைய பெருமையை பறைசாற்றுங்கள். அவருக்கு தகுந்த குறைகளை எல்லாம் சொல்லுங்கள். நிச்சயமாக அவர் நிவர்த்தி செய்தார். வெற்றிவேல் முருகனுக்கு